வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் பாலிவுட்ல ஒரு வித்தியாசமான முயற்சியில உருவான பரி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா பேய் படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பேய் வந்து பயமுறுத்தும், இல்ல திடீர்னு சத்தம் போட்டு பயமுறுத்துவாங்க. ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. சாத்தானிக் கல்ட் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான விஷயத்த இந்த படம் பேசுது. அனுஷ்கா சர்மாவோட கெரியர்லயே இந்த படம் ஒரு முக்கியமான படம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தால இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுல அருணப் அப்படிங்கிற படத்தோட ஹீரோ ஒரு விபத்துல ஒரு பாட்டிய சந்திக்கிறாரு. அந்த பாட்டியோட பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின் ஆன அனுஷ்கா சர்மா. அனுஷ்கா சர்மா ஒரு குடிசையில யாருக்குமே தெரியாம சங்கிலியால கட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. சோ ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோயினை காப்பாத்தி தான் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராரு. ஆனா ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரத்த சரித்திரம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஹீரோயின் யாரு, ஹீரோயினுக்கும் சாத்தான் கும்பலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல அனுஷ்கா சர்மாவோட நடிப்பு பிரமாதமா இருக்குது. இந்த படத்துல அவங்க பயந்த சுபாவம் கொண்ட ஒரு பெண்ணாகவும், அதே நேரத்துல பயங்கரமான ஒரு உருவமாவும் அவங்க நடிச்சது நல்லாவே இருக்குது. படத்துல வர காட்சிகளை பார்க்கும்போது அவங்க கண்ணுல இருக்கிற பயம் நமக்கே தொத்திக்குது. இந்த படத்தை வழக்கமான ஒரு பேய் படமா கொண்டுட்டு வராம இஃப்ரித் அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற கதையை மையமா வச்சு புதுவிதமா கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. படம் முழுக்க கொல்கத்தாவோட பழைய வீடுகள், இருட்டான சூழல், மலை அப்படின்னு தான் மூவ் ஆகும். படத்துல வர காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு ஹாரர் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் நல்லாவே ஏற்படுது. படத்துல தேவையில்லை அப்படின்னு எந்த ஒரு சத்தங்களுமே இல்லாம ப்ராப்பரான சவுண்ட் டிசைனை இந்த படத்துல கொடுத்தது நல்லாவே இருக்குது. படத்துல வர ஹாரர் காட்சிகள் ராவா இருக்குது. சில காட்சிகளை பார்க்கும்போது நமக்கே ஒரு நடுக்கம் ஏற்படதான் செய்யுது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட முதல் பாதி பொறுமையா தான் மூவ் ஆகுது. மெயின் கதைக்குள்ள வரத்துக்கு இவங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. இந்த படத்துல ரத்த கலரியான காட்சிகள் அதிகமா இருக்கு. சோ இந்த படம் குழந்தைங்களோட பார்க்க ஏத்த படம் கிடையாது. படம் கிளைமேக்ஸை நெருங்கும் போது லாஜிக் இல்லாத காட்சிகளை சில இடங்கள்ல ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சடங்குகள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இன்னும் விளக்கமா கொண்டுட்டு வந்திருக்கலாம். நீங்க காஞ்சனா மாதிரி ஹாரர் காமெடி கலந்த படத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ஏமாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். 10க்கு 6.8 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.